பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29:18 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு விழுவார்கள், வேதத்தை காக்கிறவனோ வாழ்வான். தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு தரிசனத்தை தருகிறது. தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சிம்பிளா எப்படி இதை புரிந்து கொள்வது? தேவனுடைய வார்த்தை இல்லாத இடம் ஜனங்களுக்கு நிச்சயமாய் வாழக்கூடிய ஒரு பிடிமானம் இருக்காது, தரிசனம் இருக்காது, நோக்கம் இருக்காது. வார்த்தையை நீங்க தேவனுடைய வார்த்தையை அறியதான் இந்த மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் புரியும், திட்டம் புரியும், இந்த வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய அர்த்தம் புரியும். அதனால்தான் அந்த பகுதியில் இன்னொரு பகுதி, வேதத்தை காக்கிறவன். தீர்க்க தரிசனம் என்பது வேதத்தில் இருப்பது. வேதத்தில் இருக்கிற தேவனுடைய மன விருப்பத்தை, தேவனுடைய இறுதிய விருப்பத்தை, வார்த்தைக்கேற்ற அந்த விருப்பத்தில் நம் கவனத்தை செலுத்துவோமானால் வாழ்க்கை சீர்கெட்டு போகவே போகாது. ஒருவேளை சீர்கெட்டு இருந்தாலும் தீர்க்கதரிசி ஓசியாவை கொண்டு சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு, என் வார்த்தையை கொண்டு திரும்பு, உன் சீர்கேட்டை நான் சரி செய்வேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் நம்மை சரிப்படுத்த அவரிடத்தில் வருவோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென்.